So from today your current affairs class is starting. ஓகேங்களா, இந்த ஸ்டாட்டிக்ல இருந்து நம்ம இப்போ வெற்றிகரமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ குட். நவ் வி வில் ஸ்டார்ட் த கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு நம்ம வி வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் தேன் இட் ரிக்வயர்ஸ். ஓகேங்களா, ஆஸ்பிரண்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஆஸ்பிரண்ட்ஸ் டென்ஸ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு கரண்ட் அஃபேர்ஸ் தேன் இட் ரிக்வயர்ட். ஓகே, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இட் கான்ஸ்டிடியூட்ஸ் அரவுண்ட் அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ். அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் இட் கான்ஸ்டிடியூட்ஸ் அரவுண்ட் பியூர் கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பியூர் அண்ட் பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா constitutes around 6 to 8 questions. Pure and pure current affairs I'm talking about. Okay, for example general current affairs, இப்போ யூரோப்பியன் யூனியனில் ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன், இல்லைனா வந்து மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் லைக் தீஸ் கொஸ்டின்ஸ், பியூர் அண்ட் பியூர் places in news. மேப்லேயே வந்து places in news like these kind of questions or reports, committees. Okay, like these kinds of questions constitute around 60 to 8 questions only. Okay, ஆனால் இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்து ஃபுல்லாக இருக்கிற டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவோம். யூ ஷுட் நாட் வேஸ்ட் லைக் திஸ். ஓகே, அண்ட் அதர்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். எப்படின்னா தேர் வில் பி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ். ஓரியன்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தே வில் ஹாவ் ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜஸ், ஆர் தே வுட் ஆஸ்க் அ ஸ்டாட்டிக் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த கரண்ட் இன்சிடென்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, பியூர் அண்ட் பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 to 8 இருக்கும். ஸ்டாட்டிக் டு கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அதோடு சேர்த்து 3வது ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே அந்த ஸ்டாட்டிக்கை சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்ன கொஸ்டின்னா, ஆஃப்டர் கோவிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் திங்க் தே ஹாவ் த கண்ட்ரோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் டென்ஸ் டு இன்க்ரீஸ் த ரேட், பேங்க் ரேட் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். ஓகே, this is based on the current affairs only. ஆனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுச்சா ஏற்றலையா இதெல்லாம் தேவையே இல்லை. தே ஆர் ஜென்ரலி சால்வபிள் யூஸிங் அ ஸ்டாட்டிக் ரிவிஷன். கான்செப்சுவல் கிளாரிட்டி இருந்திருந்தாலே நீங்கள் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுதான். திஸ் வில் ஒன்லி டாமினேட். Okay, this will have nearly 20 to 30 questions. ஆனால் நம்ம மைண்ட் என்ன நினச்சிக்கோன்னா, சரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு, அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் தான் நிறைய கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கோம். பட் ஸ்டாட்டிக் இஸ் த கிங். எவ்ரி டைம் ஸ்டாட்டிக். அப்போது யூ ஷுட் ரிவைஸ் மோர் ஆன் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் நிறைய டைம். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னா இன் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் தேர் மே பி பர் சப்ஜெக்ட் we will have ஒரு 300 கான்செப்ட்ஸ். 300 கான்செப்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேங்களா, அப்போ பர் சப்ஜெக்ட் 300னா there are 6 important subjects.
6 pillars of UPSC, which is history, geography, environment. Geography, environment சேர்த்துறேன் ஓகேங்களா, ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா வந்து எக்கானமி, தென் வேறு என்ன இருக்குது, பாலிட்டி. ஸோ இதெல்லாம் தான் பில்லர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. இதில் 6 into 300 எவ்வளோ வரும்? 6 3s are எவ்வளோ? 18. There are 1800 concepts which you have to be very very thorough of. இப்போ இந்த 1800 கான்செப்ட்ஸ்லேருந்து நியர்லி 2000னே வச்சுக்கோங்களேன். 2000 கான்செப்ட்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே யூ கேன் attempt 60 to 70 கொஸ்டின்ஸ். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனுமார்வாள் ஓகேங்களா. படிக்க படிக்க சுருட்ட நீண்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, we can't cover it effectively. ஓகே, ஸோ ஆனால் எவ்வளோ அதுக்கும் எவ்வளோ படிக்கணும்? நியர்லி ஈக்குவல் டு தி 6 subjects you have to put your effort. There will be around 2000 to 2500 concepts in current affairs itself. கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் 2000 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பர் மந்த்து 1 மந்த்துக்கு உங்களுடைய ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் எடுத்துக்கோங்க, எந்த இன்ஸ்டிடியூட்டோடைய மந்த்லி கம்பைலேஷன் ஒரு மாதத்துக்குன்னு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ், இதுலேருந்து இதுலேருந்துன்னு ஒரு பேஜுக்கு எவ்வளோ பேஜ் வரும், எவ்வளோ பேஜஸ் ஆவரேஜாக கொடுக்குறாங்க சொல்லுங்கள். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட். எவ்வளோ கொடுக்குறாங்க, எவ்வளோ பேஜ் வரும்னு சொல்லுங்கள். கான்செப்ட்ஸ் கூட தேவையில்ல, டாபிக்ஸ் தேவையில்ல, பேஜ் எவ்வளோ வரும்? 100லேருந்து 120 பேஜஸ் வரும் ஓகேங்களா. அப்போ ஒரு பேஜுக்கு ஆவரேஜாக 5 கொஸ்டின்னு போட்டால் கூட சரி, 5 கூட வேணாம், 2 போடுங்க, 2 கான்செப்ட்ஸு அப்படின்னாலே ஒரு மந்த்துக்கு எவ்வளோ கான்செப்ட்டு? 240 200ன்னு வச்சுப்போம். 200 கான்செப்ட்ஸு ஒரு மந்த்துக்கு இன்ட்டு 12 போடுங்க, எவ்வளோ வருது? You have to revise it. Not only covering is important, you have to revise these many concepts in current affairs for this 30 questions, remaining 30 questions. ஓகே, ஸோ அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸே பார்க்க வேணாம்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கான டைமு அது கம்மியாக கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா உங்களால் இந்த செட் ஆஃப் 1000 to 1800 to 2000 கொஸ்டின்ஸை நல்லா கான்செப்சுவல் கிளாரிட்டியோடு நல்லா படித்து சால்வ் பண்ண முடிகிற கொஸ்டின்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70 கொஸ்டின்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஓகே, ரிமைனிங் அந்த 30 கொஸ்டின்ஸு உங்களோட போனஸ் மாதிரி. நீங்கள் படித்த கான்செப்ட்லேருந்து வந்தால் உங்களுக்கு லக்கு ஓகேங்களா. அதை மேக்ஸிமம் நம்மளால் ரிப்பீட் ஆகிற டாப்பிக்லேருந்து கவர் பண்ண பார்ப்போம் ஓகேங்களா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் COP 2028 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி 28ங்கிறது ஒரு ஹாட்டான டாபிக் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை மான்ட்ரியல் குன்மிங் புரோட்டோகால் பயோடைவர்சிட்டி சம்மிட்டுங்கிறது ஒரு ஹாட்டான டாபிக். என்விரான்மெண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது, கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்ஸ்ன்ட்டு, அது ஒரு ஹாட்டான டாபிக். இதெல்லாம் நம்மளால ஆன்டிசிபேட் பண்ணி we can study it. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயத்தையும் we should cover. ஸோ இது ஒரு 10 to 15 questions we can increase our boost our marks ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுமே தவிர ரேண்டமாக கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறது நம்ம பாட்டுன்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறது it will give satisfaction but no use of it. ஓகே, we have to strategize our current affairs preparation ஓகேங்களா. நீங்கள் பாட்டுன்னு படிச்சுட்டே போகிறது, don't fill up your egos by studying current affairs. You have to study static. current affairs கிளாஸில் நின்று சொல்கிறேன் இதை. You have to study your statics ஓகேங்களா. ஸ்டாட்டிக் போர்ஷனை படிக்காமல் உங்களால் கிளியர் பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் லைக் அ பூஸ்டர் டு யூ. பூஸ்டர்
catalyst மாதிரி அது. ஓகேங்களா, மெயினான ரியாக்ஷன் அது கொடுக்காது. It will speed up your reaction. That's all. Current affairs preparation. ஓகே, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் அப்போ என்ன அடுத்தடுத்து எப்படி படிக்கணும், which portion should be given more priority அப்படின்னும்போது we have to give priority, first priority to environment. நான் எடுக்கிறதுனால என்விரான்மெண்ட்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. there is no bias for me. ஓகே, என்விரான்மெண்ட் ஏன் அப்படின்னா இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையோ இல்லை எக்கனாமிலையோ கூட if we are strong in a static portion, by using those logic we can clear an current affairs question. ஓகேங்களா, ஆனால் என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ் இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, through current affairs only we can go to static with respect to environment. Okay, so you have to give utmost important in current affairs with respect to environment. Next comes economy. அடுத்து economy. ஏன்னா they are mixing more things with respect to economy. economyல concepts இருக்கும், but they will ask question based on the current events, current happenings, worldல என்ன நடக்குது எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க question கேட்பாங்க. ஓகேங்களா, with respect to what to say, interim budget they can ask a question. With respect to interim budget they can ask a question. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமிக் அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யூ ஹாவ் டு நெக்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த டாபிக் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அண்ட் தீஸ் ஆர் த 3 important subjects which has more weightages with respect to your prelims. ஓகேங்களா, ரேண்டமாக படிக்காமல் யூ ஹாவ் டு cover these topics first scientifically. ஓகே, தீம்ஸ் பேஸ்டாக, அந்த தீம்ஸ் பேஸ்டாக எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம K2 சீரீஸில் we can cover the themes. அப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்கும்போது we will have a total overall picture. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யுவர் IR, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். with respect to your international relationsலேயே ரெண்டாக போகலாம். international relations with respect to the organizations in news, and then places in news, conventions in news. ஓகே, இப்படி போகலாம். அடுத்த ப்ரியாரிட்டி இது. அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியா அப்படின்னா ஆமாம் ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியும் இட் இஸ் ஆஸ்க்டு பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் கொஸ்டின்ஸ். எப்படி அதுக்கப்புறமா தான் பாலிட்டி வரும். பாலிட்டிலையும் கேட்குறான்னா 1-2 கேட்பான். இப்போ கவர்னன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பாலிட்டியிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, போன வாட்டி போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கேட்டால் மாதிரி இந்த வாட்டி அவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னா ஐபிசி சிஆர்பிசியை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேன் ஆஸ்க் கொஸ்டின் ஆன் தோஸ் டாபிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பிரைம் மினிஸ்டர் மோடி. ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸுக்கு சொல்கிறேன். wherever he goes, those places are potential questions. With respect to he inaugurated Ram temple, example சொல்றேன், in Ayodhya. Okay, so with respect to that Ayodhya Ram temple, they can ask about the style of the temple. What is the style? Nagara style. Okay, then they can ask about the stone which is carved the Ram temple. ராமருடைய சிலையை அந்த ஸ்டோன் எந்த ஸ்டோனில் காவ் பண்ணாங்க, அந்த ஸ்டோனோட ரீஜன் என்னன்னு கேட்கலாம். தேர் ஜியோகிராஃபிக் பீரியட் என்னன்னு கேட்கலாம். தார்வார் ரீஜன் which is more than 3 lakhs years ago
the stone was formed? So அந்த geographical feature கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா ரிப்பப்ளிக், அதுக்கப்புறமா தான் அந்த மிஸ்லேனியஸ் இது வரும். ரிப்பப்ளிக் டே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பப்ளிக் டேல ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் வந்தார். அப்போ எப்படி கேட்கலான்னா, ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற அந்த பிரசிடென்ஷியல் ஸ்டைலில் பாலிட்டியில் கேட்கலாம். லைக் தட் யுவர் மைண்ட் ஷுட் கோ அண்ட் கனெக்ட் வித் த ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜ். That's all. By these only we can anticipate the potential questions. ரேண்டமாக படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? இப்படி படித்து ஞாபகம் வைக்கும்போது இட் வில் ஹிட். ஓகே, ஸோ இதுதான் நான் ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். திஸ் இஸ் தன் இன்ட்ரோ ஃபார் த கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, செகண்ட், நவ் ஃபார் த என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக் கரண்ட் அஃபேர்ஸ். என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது, அதை எப்படி பார்க்கணும்னா இந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும், இந்த டாப்பிக்கை எதெல்லாம் படித்தா போதுமானது, எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானதுங்கிறது தான் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஒரு டாபிக் கரண்ட் அஃபேர்ஸில் வருதுன்னா தே ஆர் டெல்லிங் சம்திங் டு த வேர்ல்டு, தட்ஸ் ஆல். அந்த நாலேஜ் நமக்கு தெரியணும், பட் அதில் சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த ஆஸ்பெக்ட் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலன்னா நீங்கள் படிச்சுமே இல்லை அந்த ஆஸ்பெக்ட் பற்றி தெரிஞ்சுமே there is no use in your examination. ஓகேங்களா? அப்போது நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது, இதை பற்றி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அதை பற்றின ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு கேரி வித் த எக்ஸாமினேஷன் ஹால். அப்போது அதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ எதெல்லாம் ரிவைஸ் பண்ணும்? வித் ரெஸ்பெக்ட் டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பாடி ஆர்கனைசேஷன் யூ ஹாவ் டு நோ their purpose or aim. எய்ம் என்ன அப்படின்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்? இட்ஸ் எய்ம் இஸ் டு uphold the stakeholder capitalism. ஓகேங்களா? கேபிட்டலிசமை எல்லாருக்குமான கேபிட்டலிசமாக அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் அவங்களோட எய்ம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு their origin, founded by கால் ஸ்குவாப் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்ட் பண்ணார். எப்போ ஃபவுண்ட் பண்ணார்? வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் இட்? இயர் ஆஃப் their origin. வாட் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்? ஓகே, நெக்ஸ்ட் மெம்பர் இந்தியா மெம்பராக இருக்கா இல்லையா? ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்? ஓகே, அக்ரிமெண்ட்ஸ், ரெகுலேஷன்ஸ், கோல்ஸ், மிஷன்ஸ், எல்லாத்துக்குமே எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வராது, அதையும் சொல்லிடுறேன். இருக்குதுன்னா படிங்க, தேடி தேடி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்ததுன்னா இம்பார்ட்டன்னா அவங்களே கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம ரொம்ப தேடணுன்ற அவசியம் கிடையாது. அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குன்னா யூ கேன் கோ அண்ட் சர்ச். சாதாரணமாக இருக்குன்னா அது என்ன வந்திருக்கோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் இதை ஹைலைட் பண்ணி படிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இஷ்யூஸ் இட் அட்ரஸஸ் அண்ட் தென் லீகல் இம்ப்ளிகேஷன். மேண்டேட்ரியா இல்லையா? இப்போ ஏதாச்சும் நீங்கள் அந்த கன்வென்ஷனில் ஏதோ ஒரு ப்ரோட்டோகால் போடுறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. ஓகே, இஸ் இட் மேண்டேட்ரி? It is binding on all its members or not? Okay, when it is ratified you have to see it, and its effects, initiatives, programs like reports also you can see. Gender gap index, it is released by World Economic Forum. Global competitive report. Example I am saying. Okay, like that ஒரு கன்வென்ஷன் ஒரு இதுன்னா நீங்கள் பார்க்கணும். இங்கே இதை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா UNFCCC நம்ம எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். எப்போ அது ஆர்ஜின் ஆச்சு? எர்த் சப்மிட்டில் ஆர்ஜின் ஆச்சு. அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் மெம்பராக இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால், அதில் கியோட்டோ ப்ரோட்டோகால் இருக்குது, பாரிஸ் ப்ரோட்டோகால் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் COP 28 COPs இருக்குது. லாஸ்ட்டு நடந்த COP என்ன, எங்கே நடந்துச்சு? UAEல நடந்துச்சு. ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டான அவுட்கம்ஸ் என்ன அதில், like that you can see with respect to it.
Next, if you read about an national parks, sanctuary, biosphere reserve or wildlife sanctuary, first you have to note down is the location or the state. Location or the state. Next, its climate, its geography, where it is located. Is it desert or is it a tropical mountain, rainforest? Okay, and then what is a flagship animal which is situated in those national park? For example, Ran of Kutch, it is wild ass. It has been asked previously. Previously, கேட்டதை வச்சு தான் I am compiled this. Okay, and then the vegetation, important vegetation with respect to that particular national park, and then with respect to animal, plant, organism. இதுதான் இப்போதான் ட்ரெண்ட். 2020 வரைக்கும் இது ட்ரெண்டாக இருந்துச்சு till 2020. National parks, they asked national parks, about the information about the national parks, wildlife sanctuary they asked. But after 2021 they are asking about individual species which they are giving more important to the microbiodiversity. ஓகேங்களா, அப்போ where they are found, naturally or endemic to India or any particular places. Okay, and then protected under which act, mission, is there any effort? For example, Project Tiger, Project Elephant, Project Hangul, like that there is any project for their protection. Species recovery program, 22 species have been added. What is the latest species which has been added? Is there any species, is this species is added to that species recovery program? Like that you have to read. ஓகே, அந்த மாதிரி பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது, கனெக்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் the basic feature or quality. For example, which insects byproduct is used as a fertilizer அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டான். ant. ஓகேங்களா, like that they can ask the speciality about that organism, any special feature about that organism. இல்லைனா வந்து வேகல் டான்ஸ் பற்றி கேள்வி, அனிபி. ஓகே, தென் இஸ் இட் அ ஸ்டேட் ஆர் நேஷ்னல் பேர்டு, பேர்ட் ஆர் பட்டர்ஃப்ளை, ஸ்டேட் அனிமல், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அக்வாட்டிக் அனிமல், லைக் தட் இட் இஸ் இன் நியூஸ் ஆர் வாட். தென் த கன்சர்வேஷன் மெஷர்ஸ், இட்ஸ் uses importance. Then lastly they have also added then another aspect which is nocturnal or not. Nocturnal nu kekumbodhu they can also ask about diurnal, they can also ask about arboreal. So you have to see everything. Nocturnal na raathirila vaalradhu, diurnal அப்படினா வந்து it is active in the daytime. Okay, then arboreal means it is living in the tree அப்படினா arboreal அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, then if there is any techniques with related to like pyrolysis, okay, fly ash, they can ask like this. அப்போ how it is working, basic of its working, their application, advantage, you have to know about this with respect to the techniques with related to the environment. Science and technology la kuda idu porundum. If it is a technique, then how it is applicable, their application. ஓகேங்களா, இந்த ஸ்கேன் பற்றி கேட்டிருந்தாங்க, ஐரிஸ் ஸ்கேன் பற்றி கேட்டிருந்தாங்க 2015 ஒரு வாட்டி. ஓகேங்களா, ஐரிஸ் ஸ்கேனா இல்லை டிஜிட்டல் இம்ப்ரெஷனான்னு தெரியல, தம்மு ஐஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கெலாம் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. இல்லைனா வந்து ஐஓடி பற்றி கேட்டிருந்தாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின், பேராகிராஃப், பெரிய பேராகிராஃப் கொடுத்து இது என்ன எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஹவு பேசிக்லி ஹவு இட் ஒர்க்ஸ் யூ ஹாவ் டு நோ. இஃப் எனி டெக்னாலஜி இஸ் கம்மிங், இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு டு யூ, ஹவு இட் இஸ் ஒர்க்ட் யூ ஹாவ் டு நோ. தென் வித் ரெஸ்பெக்ட் டு பொல்யூஷன் rules, which rule it comes under? For example,
நாய்ஸ் பொல்யூஷனுக்கு தனி ரூல் இருக்குது. 2000லேருந்து தனி ரூல்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா. வேஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாலிட் வேஸ்ட்டுக்கு தனி ரூல்ஸு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு தனி ரூல்ஸு, பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு தனி ரூல்ஸு. ஓகேங்களா. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்தெந்த ரூல்ஸில் வரும், யூ ஹாவ் டு நோட் லைக் திஸ். ஓகேங்களா. ரூல்ஸ். தென் தேர் சோர்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். sources are very very important. எக்ஸாம்பிள் போன வாட்டி கூட மெர்க்குரி பொல்யூஷனில் இருக்கிறதுக்கு சோர்சஸ் தான் கேட்டாங்க. வித் ரெஸ்பெக்ட் கோல்டு மைனிங் மெர்க்குரி ப்ரொடியூஸ் ஆகுமா, கோல்டு மைன் பண்ணும்போது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி வருமா, தர்மல் பவர் பிளான்ட்லேருந்து மெர்க்குரி ரிலீஸ் ஆகுமா, சோர்சஸ். ஓகேங்களா. மெர்க்குரி பொல்யூஷன் நம்ம வந்து மெர்க்குரினா அது பொல்யூஷன்னு தெரியும், அதோட கன்வென்ஷன் தெரியும், சோர்சஸ் பார்த்துருக்க மாட்டோம். Okay, important pollution you have to know the sources, very very important. Okay, then the terms related to the pollution, then their solution, impact, also you can add about their levels of exposure, levels of exposure. Okay, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸு, இந்தியாவுடைய ரூல்ஸ் என்ன, ஃபார் பர்டிகுலர்லி ஃபார் particulate matter 2.5 and 10, you have to know about this. Okay, and then generally you have to know about the pollution measures நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பொல்யூஷனுக்கு. For example, grader response action plan na enna, where they are been applicable, which state the graded response action plans are applicable. Then national control air program na enna, clean air program na enna, control la national clean air program na enna, whether we have achieved it or not, their target within 2024 we have to achieve. What happened to it? அப்போ 2024 வந்துச்சு, இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணல, என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2026க்கு மாற்றிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. லைக் தட் only they will change. But that 2026 you have to know, you have to update. What is the baseline of that target? Baseline year என்ன, 2017. How much they want to reduce the target? From the 2017 level, we want to reduce 20%, 25 to 30%. Okay, like that you have to know. With respect to environment, the year 2030 is very very important. 2030 is very very important. Many targets are set with respect to 2030 only. அப்போ இந்த இயர் 2030ன்னு வந்ததுன்னா அது எதுலன்னு பார்க்கணும். இன்னும் குறிப்பாக 2030 வரலனாலும் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். 2030 வரல, ஏன்னா அவங்க 2030ன்னு ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, வேற ஏதோ ஒரு இயராக இருந்தாலுமே. ஓகேங்களா. அதுக்குன்னு அவன் என்ன பண்ண மாட்டான்னா அன்ரியலான ஒரு டார்கெட்டை 2030ல் கொடுக்க மாட்டான். நெட் ஜீரோ எமிஷனுடைய நம்மளோட டார்கெட் என்ன, நெட் ஜீரோ எமிஷனோட நம்மளோட டார்கெட் வந்து 2070. இதுக்கு 2030ன்னு அவன் கொடுக்க மாட்டான். ஓகேங்களா. ஆனால் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து ஃப்ளை ஆஷை வந்து யூட்டிலைசேஷனை நம்ம வந்து 2026க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே 100% யூட்டிலைசேஷன் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு பாலிசி இருந்ததுன்னா அதை 2030ன்னு அவன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஓகே. டிரான்ஸ்ஃபேட்டை நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலி ப்ரொடியூஸ்டு டிரான்ஸ்ஃபேட்டை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸ் அவங்களுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023க்குள்ளே எல்லா அந்த டிரான்ஸ்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடியூஸ்டு டிரான்ஸ்ஃபேட்ஸ் அதை எடுக்கணும். அதோடைய அவங்க அதுக்காக கொடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. ஓகே. இது 2023க்குள்ளே, ஆனால் அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியல, வேறு விஷயம். நம்மளோட டார்கெட்டு அதோட ஒரு வருஷம் முன்னாடி 2022, அது என்ன ஆச்சு,
அதை இவன் வந்து இப்போ 2013 கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்கிறேன். அப்போது சில வருஷங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட், சில வருஷத்தை நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த மாதிரியான வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்டுக்கு பின்னாடி வர வருஷத்தை மேக்ஸிமம் அவன் தப்பு பண்ண மாட்டான். அந்த ஆக்டோட வருஷத்தை அப்படியே தான் கொடுப்பான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 தான் அவன் கொடுப்பான். அதில் குழப்ப மாட்டான். ஓகேங்களா? அதில் நம்பர் ஏதாச்சும் நம்ம குழப்பிருப்பானா அப்படின்லாம் பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஓகே, so these are the basic things which I have to tell you. So now we will go into the environment current affairs. Okay, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? Shall we continue with the current affairs? Okay, we shall continue. First current affairs is sustainable shrimp cultivation provides hope for the mangrove restoration. Okay, இந்த அந்த sustainable aquaculture in mangrove ecosystem initiative சியாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் இன் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம். This was launched in where? சுந்தர்பன்ஸ் ஏரியாவில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் வாட் இட் டஸ் இஸ், முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஷ்ரிம்புக்கு வந்து ஷ்ரிம்ப் ஃபீட்ஸை வந்து கொடுப்பாங்க. மேங்க்ரோவ் இதில் தான் வந்து சுந்தர்பன்ஸில் தான் வந்து ஷ்ரிம்பை வந்து அக்வாகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே இருந்து ஷ்ரிம்ப் ஃபீட்ஸை வந்து அந்த இதுக்கு கொடுக்கும்போது அந்த அக்வாகல்ச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா பொல்யூட் ஆகுது. இதனால் மேங்க்ரூவ்ஸோடைய கேரியிங் கெப்பாசிட்டி, அந்த எபிலிட்டி டு ரிஸ்டோரேஷன் அது வந்து கம்மியாகுது பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆஃப் த பொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேங்க்ரூவ்லேருந்து வருதுல்ல, மேங்க்ரூவோட லீவ்ஸ் இருக்குல்ல, அதையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து ஷ்ரிம்புக்கு வந்து ஃபீடாக கொடுக்குறாங்க. அதில் நிறைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இப்படி வரும் பொழுது அது வந்து ஒரு சொல்யூஷனாகவும் அமையுது, பொல்யூஷன் கம்மியாகுது, மேங்க்ரூவ்ஸோடைய ரெசிலியன்ட் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாகுது, 20% வந்து அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 30 to 50% அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் விட் லைஸ் 40% இன் இந்தியா. கம்மியாக தான் இந்தியாவில் இருக்குது, அதிகமாக பங்களாதேஷில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, பங்களாதேஷில் அதிகமாகவும் இந்தியாவில் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இது என்ன இனிஷியேட்டிவ்னு உங்களுக்கு தெரியணும், எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் சுந்தர்பன்ஸ் வந்து இந்தியாவில் எங்கே லையிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி பேஸ்டுங்கிறதுனால ஹூ அண்ட் ஆல் த பார்ட்னர்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். நேச்சர் என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் சொசைட்டி, குளோபல் நேச்சர் ஃபண்ட் அண்ட் நேச்சர் பங்களாதேஷ் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொசைட்டி. தீஸ் ஆர் த பார்ட்னர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் போலாமா? Next, killed in cold
blood. Amphibians, reptiles are bearing the brunt of crop intensification. Amphibians and reptiles ரெண்டுமே வேற வேற. ஃபர்ஸ்ட் விஷயம், amphibians are வேற, reptiles are another group. ஓகேங்களா? amphibians lives in both land and water. okay, first of all ஆனால் ரெண்டுமே வந்து cold blooded தான். ஓகே, இந்த மாதிரி cold blooded animals என்ன பண்ணுவாங்கன்னா referred as herpetofauna அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. herpetofauna இந்த டேர்ம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேர்ம்ஸ் இன் நியூஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ரீசெண்ட்லி there is a term in terms herpetofauna which is referred to அப்படின்னு கேட்டாங்கன்னா amphibians, அதாவது cold blood animals தான் herpetofauna அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட எக்கலாஜிக்கல் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு கிராப் பெஸ்ட். ஓகேங்களா? கிராப் பெஸ்ட்டாக இருக்கட்டும், அதாவது வந்து பயாலஜிக்கல் கண்ட்ரோலிங் ஏஜென்ட்ஸாக வந்து செயல்படுது. ஏன்னா ஃப்ராக்ஸாக இருக்கட்டும், டோட்ஸாக இருக்கட்டும், பெஸ்ட்டெல்லாம் வந்து சாப்பிடும். அப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பெஸ்ட் ஃப்ரீயாக, வீடு ஃப்ரீயாக அவங்களால வந்து அக்ரிகல்ச்சரை வளர்க்க முடியும். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்போல்ஸ், ஃப்ராகோடைய டேட்போல்ஸோ இல்லை சால்மாண்டர்ஸோ வந்து என்ன பண்ணுன்னா மஸ்கிட்டோவையும் வந்து சாப்பிடும். தண்ணியில் இருக்க மஸ்கிட்டோ முட்டைகளை சாப்பிடும். ஸோ மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸை வந்து கட்டுப்படுத்த முடியும் டேட்போல்ஸை வந்து வளர்க்குறதுனால. நெக்ஸ்ட், இட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த சாயில் குவாலிட்டி அண்ட் அரேஷன். ஏன்னா சாயிலுக்குள்ளே டிக் பண்ணி புது சாயில் ப்ரொஃபைலை அதால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தீஸ் அண்ட் ஆல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் the cold blooded animals, amphibians and reptiles. ஓகே, ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னா they are declining. அதனால தான் இது நியூஸில் இருக்குது. ஏன் டிக்ளைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் யூசஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். changes in the cropping system and then reduced proportion of the natural vegetation. மோனோகல்ச்சர் அதிகமாகிடுச்சு. நேச்சுரல் வெஜிடேஷனை வந்து மோனோகல்ச்சர் வந்து மாற்றிடுச்சு. ஸோ இதனால் பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் இஸ் அ த்ரெட் வித் தெம், ஹெப்டாஃபோனா. ஓகேங்களா? அப்போ என்ன ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து அவங்க எப்படி கேட்கலான்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட்னே கேட்கலாம். தேர் இஸ் அ வெரி மச் பாசிபிலிட்டி கேட்கலான்னு சொல்கிறேன். ஓகே, த்ரெட் டு ஒய் த ரீசன் ஃபார் த டிக்ளைனிங் அப்படின்னு கேட்டு இது அப்படியே கேட்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. கிராப்பிங் பேட்டர்ன் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம். கிராப்பிங் பேட்டர்ன் வருமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் பர்டிகுலர்லி த்ரெட்டன்ட் இன் இந்தியா. அதனால தான் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது. இப்போ அடுத்து பிகாஸ் ஆம்ஃபிபியன் டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகம். Okay, and there are many amphibians which are endemic, and according to UN Food and Agriculture Organization, India has the largest cropland area. இது 2023ல கேட்ட கொஸ்டின். இந்த கேட்ட வந்த கரண்ட் அஃபேர்ஸ். Can you recall now crop area? India has the more crop area னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு 2023 பிலிம்ஸில். ஓகேங்களா? எப்படி ஒன்றாலும் நமக்கு இன்டைரக்டாக எப்படி ஒன்றாலும் நம்மளால் கிளிக் பண்ண முடியும். விச் இஸ் தென் ஃபாலோட் பை US அண்ட் சைனா. சம் ரிப்போர்ட் சேஸ் US ஹேஸ் மோர் கிராப் ஏரியா, பட் ஆல் த ரிப்போர்ட் சேஸ் இந்தியா ஹேஸ் ஹையர் கிராப் லேண்ட் தேன் சைனா, ஏரபிள் லேண்ட் தேன் சைனா. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஒய் the vulnerability why this vulnerability or which is more vulnerability அப்படின்னு பார்த்தீங்கன்னா amphibians தான் வந்து reptiles விட அதிகமான vulnerability for pesticides. ஏன்னா they are what to say sensitive to the microclimates. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின் வச்சு தான் அவங்களால வந்து வாட்டரையும் சரி ஏரையும் சரி அவங்களால வந்து அவங்களுடைய உடம்பை வந்து ரெகுலேட் பண்ணிப்பாங்க, உறிஞ்சிப்பாங்க. அப்போ ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எக்ஸ்போசர் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுது ஆம்ஃபிபியன்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ அவங்க சாவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. டிக்ளைன் ஆஃப் தேர் பாப்புலேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
okay, and they perform many ecological services. அப்போ என்ன த்ரெட்னு கேட்கலாம், எதனால் த்ரெட்னு கேட்கலாம், கிராப்லேண்டு, தேர் எண்டமிசம், எப்படி ஒன்றாலும் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, and then which is more sensitive, இதில் ரெப்டைல்ஸ் ஆர் amphibians ஆனும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, if there is a scenario based questions, when there is more usage of pesticides or insecticides in a crop field, which animals is tend to be more sensitive exposure in the for the insecticide ன்னு கேட்டாங்கன்னா அதில் 4 இது கொடுத்துருக்காங்க, இன்செக்ட்ஸு, ஆம்பிபியன்ஸு, அப்புறம் வந்து ரெப்டைல்ஸு, மேமல்ஸுன்னா ஆப்வியஸ்லி ஆம்பிபியன்ஸ். ஓகே, so what you have to do is, while studying itself, you have to anticipate the question and read. Okay, anticipating the question is very very important to remember the content. அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து எப்படி எந்த சினாரியோ பேஸ்டு கொஸ்டினாக இருந்தாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி அப்போ சினாரியோ பேஸ்டு கொஸ்டினை ஆன்டிசிபேட் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். திருப்பி அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து நிற்க போகிறோம். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வைல்டு தாட், ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ட்ரீ ரியலி இஸ் அ ஃபியூச்சர். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ட்ரீ, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் செஸ்ட்நட் அப்படிங்கிற அந்த ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, this has been, as per many reports, it is functionally extinct, became functionally extinct. அப்போது functionally extinctனா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். functionally extinct in wildன்னு தெரியும், extinctனா என்னன்னு தெரியும். what is meant by functionally extinct? they no longer does their ecosystem services. Ecosystem services, they no longer does their ecosystem services for their dependent ecosystem, or the services which are done by them are negligible, then the species is called as functionally extinct. ஓகேங்களா, வயசான தாத்தாவை வச்சுன்னு இருக்க மாதிரி, நம்ம தாத்தாவையோ பாட்டியோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா. ஓகே, டெசிடியஸ் ட்ரீ, செஸ்ட்நட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டெசிடியஸ் ட்ரீ நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கா. அப்போ ட்ரீயை பற்றி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ஸ்பீசிஸ் இன் நியூஸ், ட்ரீ இஸ் ஆல்சோ அ ஸ்பீசிஸ். Why they have been wiped? Because of a fungal infection came from Chinese variety. அது கூட சைனால இருந்து தான் வருது. ஓகேங்களா, why this debate has came னா, இப்போ ரீசெண்டாக வந்து UN கன்வென்ஷன் பயோடைவர்சிட்டி நடந்துட்டு இருந்துச்சு, அதில் மான்ட்ரியலில் நடந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நடக்கலை, போன வருஷம் அது. ஓகே, அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ட்ரீஸை வந்து நம்மளால் வந்து இன் வைல்டு we can introduce or not is a debate posed by them. ஓகே, and US is not, இதில் பாருங்கள், US is not the part of convention on biodiversity அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். very very important, US is not a party of United Nations Convention on Biodiversity, and it has 196 member states. அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்ல, all the UN members are members of Convention on Biodiversity கேட்கலாம். அப்போ all the UN members கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, and then COP15 எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்கில் மெம்பர்ஸ் பேசியிருக்காங்க, ஜியோ இன்ஜினியரிங்கை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க, ஜியோ இன்ஜினியரிங் டெக்னாலஜியை. பட் அவங்க வந்து அதில் சேர்க்கலை. ஃப்ரேம் ஒர்க்கில் பேன் ஹாஸ் நாட் பீன் கேம் இன் டு த ஃப்ரேம் ஒர்க். பேனை வந்து அவங்க சேர்க்கலை, ஜியோ இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பேன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சேர்க்கவே இல்லை.
ரொம்ப important. அப்போ what is meant by this geoengineering you have to know. Artificial methods which are carried to cool the earth. Example, mounting a mirror to reflect the sunlight, inducting iron in the oceans to increase the amount of phytoplanktons. These are the techniques which are used for geoengineering, or painting the clouds to reflect the solar radiation. They are only addressing the symptoms. ஜுரம் வந்தால் மாத்திரை போடுற மாதிரி. These are the geoengineering techniques. ஓகேங்களா? root causes they are not addressing. Very very important. Okay. So US is the only country that is considering the introducing environmentally engineering tree varieties in the world. Okay, but commercial plantations வந்து பார்த்தீங்கன்னா China is the first country, only country which has commercial plantation started. Commercial plantations வந்து start பண்ணிட்டாங்க. And India is also considering experimenting on the rubber tree. Okay, so you have to note about the export or import potential of India in rubber. Rubber உடைய origin என்ன? Rubber origin, rubber tea ஓட origin, place, is it native to India or is it native to any other South American country அப்படிங்கிறத பார்க்கணும். Okay, and what is the application of rubber? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். This rubber is MSPல added or not? Okay, then what are all the concerns which we are having when it is introduced in wild? Genetically an engineered tree is added in the wild. What are all the concerns? It can there is a risk of contaminating other trees. அவங்களோட அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து வேறு ட்ரீயை வந்து கண்டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க்கு. செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, ரிவர்சபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீஸுக்குமே பேத்தோஜன் வந்து எவால்வ் பண்ண முடியுமா இல்லையா? தே கேன் எவால்வ் ஓவர் த டைம். இந்த ட்ரீஸுக்கும் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ட்ரீஸுக்கும் பேத்தோஜனால் எவால்வ் ஆக முடியும், அது ஒரு ரிஸ்க் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ ரிஸ்க். முதல்ல கொசுலாம் ஃபேன் போட்டாலே போச்சு, கொசுலாம் இருக்காது. அப்புறம் வந்து மருந்து கொளுத்தணும், இப்போ ஆன் பண்ணால் மருந்து மேலே போய் நிற்கிது. ப்ராப்ளம் ஆஃப் சூப்பர் பக்ஸ். ஓகே, and then with respect to Wildlife Protection Bill Act, this has been discussed by me with respect to your class itself, but மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. ஓகே, என்ன இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with respect to elephants and vermin deletion. ஓகேங்களா, இந்த வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா ஷெட்யூல்ஸை வந்து 6 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இட் ஹாஸ் பின் ரெடியூஸ்டு டு 4 ஷெட்யூல்ஸ். இப்போ 4 ஷெட்யூலாக மாற்றிருக்காங்க.
முதல்ல இருந்த ஷெட்யூலில் 5th ஷெட்யூல் வாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்மின்ஸ். வேர்மின்ஸ்னால் என்னென்னா, இந்த வேர்மின்ஸ்னு சேர்த்துட்டாங்கன்னா we can huntன்னு அர்த்தம். they can be hunted by anyone. இப்போ அந்த வேர்மின்ஸை வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் வேர்மின்ஸ்னு சொல்கிற டிசிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது, பவருக்கு இருக்குது. அப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த அனிமல் வேணாலும் எப்போ வேணாலும் வேர்மின்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு பிரச்சனை, a problem of controversy with respect to it. And there is another controversy with respect to elephants. எலிஃபென்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, central government will give certificates for their movement of their and the ownership. ஓகேங்களா? அதில் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் ஃபெஸ்டிவல்ஸுக்குன்னு இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார் எனி அதர் ஆக்டிவிட்டின்னு மாற்றிட்டாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டி. அந்த எனி அதர் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப they have not defined which other activities. ஸோ ஆம்பிக்யூட்டி இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி ஷெட்யூலை ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரெகுலேஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட். சைட்ஸ் ப்ரொவிஷனுடைய ஓரியன்டேஷனுக்கு நம்ம வந்து ரெகுலேட் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 இது வந்து மோர் ப்ரொடெக்டட், இது வந்து அதை விட லெஸ் ப்ரொடெக்டட் ஸ்பீசிஸ். ஷெட்யூல் 3 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைட்ஸ் ஸ்பீசிஸ் அண்ட் ஷெட்யூல் 4 இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பிளான்ஸ். அவ்வளோதான், இப்படி தான் ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ and the bill has defined the term specimen. ரொம்ப important. The bill defines the term specimen, which is specimen. The specimen is defined as an any animal or plant, dead or alive. It is called as specimen. Dead or alive, any animal or plant, everything is specimen. And the bill has empowered the government to notify the conservation reserve. Both central and state government can notify conservation reserves. And if any person is voluntarily surrendering any captive animals or their products, there would be no compensation. கை தட்டிட்டு அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். there would be no compensation. But it allows for the commercial trading of the elephants, existing elephants. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எலிஃபென்ட்ஸை ட்ரேட் பண்ணிக்கலாம். இன் வைல்டை வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அந்த கோவில்கிட்டலாம் இருக்கும், கோவிலில் இருக்கும், சில பேர் வச்சுருப்பாங்க. ஒரு எலிஃபெண்ட்டோடைய விலை வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயோ ஏதோ ஆக்சுவலாக. ஓகேங்களா? எல்லாராலும் வாங்கிட முடியாது, சாப்பாடும் போட்டு தீராது நமக்கு. ஓகேங்களா? very important. And with respect to sites, the act constitutes management authority which gives the permits for import and export of specimens, which gives the permits to the import and exports of the specimens. Management authority constituted by the central government. And if a sanctuary or natural park falls under a special area na enadhu scheduled area, okayங்களா, then gram sabha should decide.
Gram Sabha will be consulted with the conservation of them. Okay, next polama. I will share this, don't worry. Okay, next one is with respect to World Economic Forum. It has launched an initiative to unlock 3 trillion a year climate and nature. ஓகேங்களா, அது என்ன இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கிவிங் டு ஆம்ப்ளிஃபை எர்த் ஆக்ஷன். GAEA, giving to amplify earth action. It is launched by World Economic Forum to unlock 3 trillion investments. UNFCCC ஆல 100 பில்லியனே பண்ண முடியல. They wanted to unlock 3 trillion per year. அதுவும் பட் அவங்களுடைய வேல்யூ தெரியுமா, பர் இயர் அவங்களுக்கு எவ்வளோ இதுவாகுது அப்படின்ட்டு? கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 பில்லியன்ஸ் வந்து வருது டொனேஷனில். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமுக்கு 5 பில்லியன்ஸ் வந்து டொனேஷன் மூலமாக வருது. ஓகேங்களா, அதனால் அவங்க அப்படி நினச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. சரி, இருந்துட்டு போகுது. What they wanted is, they want to reverse the natural loss first of all and restore the biodiversity by 2050. With this initiative, they want to reverse the natural loss and restore the biodiversity and also reach net zero. எல்லாத்தையுமே ட்ரிபிள் பிளானட்டரி கிரைசிஸ்னு ஒன்று இருக்குது. என்னது? I have already told you. What is meant by triple planetary crisis? Climate change, biodiversity loss and pollution. If you can address these crises, then our planet will be safe. This is the most important crisis and your questions also will be asked based on these areas and themes. Triple planetary crisis. Okay, next opinion of World Economic Forum. World Economic Forum la பார்த்தீங்க அப்படின்னா recent agreement on UN biodiversity conference in Montreal to conserve 30% of all earth and sea, but it is fragile-ங்கறான். நல்ல இனிஷியேட்டிவ் தான், ஆனால் ரொம்ப சுமாரான இனிஷியேட்டிவ் அப்படின்னுறான் அவங்களோட ஒப்பீனியன் படி. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஒப்பீனியன் படி இதுக்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. என்னன்னா, அட்லீஸ்ட் பை 2030 we have to protect earth areas both including sea and land at least 30% அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. அந்த அட்லீஸ்ட்டை வந்து நிறைய பேர் வந்து கேள்வி இது பண்ணியிருந்தாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது என்ன அட்லீஸ்ட்டு? அப்போ அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியுமா? அதுக்குள்ளே அதையாச்சும் பண்ணணுங்கிற மாதிரி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அந்த அட்லீஸ்ட்டுங்கிற விஷயத்தை வந்து தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, என்விரான்மெண்டலிஸ்ட்லாம். ஓகேங்களா, அப்போது இந்த அட்லீஸ்ட்டுங்கிற அந்த வார்த்தையை கேள்வியாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு dedicated financial bonds. Dedicated financial bonds can help capture economic value of cloud forest. இந்த மாதிரி கேள்விலாம் ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க நம்ம யூபிஎஸ்சி. cloud forestனா என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா, the cloud forest is in the top of tropical mountains. cloud forest are top of the tropical mountains. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு வந்து ட்ராபிக்கல் மவுண்டன்ஸ், ஜென்ரலி விச் ஆர் அபவ் 3000 kilometers. 3000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஏரியா. புரியல, மீட்டர், சாரி கிலோமீட்டர்னு வந்துச்சு, மீட்டர்ஸ், 3000 meters. ஓகேங்களா, இதெல்லாம் cloud forestன்னு சொல்லுவாங்க. இந்த cloud forest 90% have been concentrated in
25 countries. 25 countries. அதனால தான் cloud forest 25 அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எது எடுத்தாலுமே இந்தியாவில் இல்லாமல் இருக்காது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா இஸ் அன் ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன். ஓகேங்களா? அப்போது எந்த விஷயத்த சொன்னாலுமே எங்ககிட்ட இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிப்போம். அதனால தான் நீங்கள் அவ்வளோ படிக்கணும் ஜாகிரஃபியில். ஓகேங்களா? ஸோ இதுவும் க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் இந்தியாவில் இருக்குது. ட்ராபிக்கல் ரீஜன்னு சொல்கிறேன். கெஸ் த பிளேஸ். எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸில் தானம்மா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இவ்வளோ இந்த வாட் இஸ் மீன் பை க்ளவுட் ஃபாரஸ்ட்னு தெரிஞ்சால் போதும். 25 countries ஆர் தேர், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர்னு தெரிஞ்சால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓசோன் ஹோல் வந்து ஃபில்லிங் ஆகிட்டுருக்கு. கெட்ட செய்தியாக வந்துக்கிட்டு இருக்க ஒரு நாட்டில் ஏதோ இந்த மாதிரி அத்தி பூத்தா மாதிரி சில நல்ல செய்திகளும் வரும். ஓகேங்களா? ஓசோன் ஹோல் வந்து ஃபில்லப் ஆகிட்டுருக்கு. அப்போ எப்படி ஃபில்லப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்லி ரிப்பேர்டு பை 2066 இன் அண்டார்டிக் அண்ட் ரெஸ்ட் இன் 2040 itself. ஓகே, அப்போ இந்த ஓசோன் ஹோலை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ப்ரோட்டோகால் போட்டோம்? இட் இஸ் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் இந்த இயர் 1989. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். And recently Montreal Protocol has been amended to extend its mandate to hydrofluorocarbon or HFC, which is not a ozone depleting substance but a greenhouse gas. Hydrofluorocarbon. Hydrofluorocarbon. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 197 parties are there. 197 parties are there. 196 plus EU. ஓகேங்களா? has been agreed to the deal of Kigali, Rwanda. ரவாண்டாவில் தான் இதை வந்து இது பண்ணாங்க. ஓகே, என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, அக்ரிமெண்ட் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் டு த இன்க்ளூடிங் HFC and Montreal Protocol is legally binding. Very very important. Montreal Protocol is legally binding. It entered into force from January 1, 2019. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர் தான். January 1. It entered into force from January 1, 2019. And it has created 3 categories of the countries. First வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா developed countries, first category. Second category வந்து developing, third category developing countries. ஓகேங்களா? செகண்ட் கேட்டகரிக்கு வேறு டைம் டேபிள், வேறு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, ஃப்ரீசிங் பீரியட். அதுக்கப்புறமா வந்து தேர்ட் கேட்டகரி டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வேறு ஃப்ரீசிங் பீரியட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஃப்ரீசிங் பீரியட் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரீசிங் இயர் இஸ் வென் த யூஸ் ஆஃப் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் வில் பீக் பிஃபோர் தே ஆர் ரேப்பிட்லி ஸ்கேல் டவுன்னு அர்த்தம். பீக் பண்ணிடணும். எப்போ பீக் பண்ணணும்? இப்போ இந்தியாலாம் பொறுத்த வரைக்கும் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கேட்டகரி 3ல் இருக்குது. அப்போ அவங்களோட யூஸ் ஆஃப் ஹைட்ரோஃப்ளோரோகார்பன் வந்து இட் ஷுட் பி பீக்டு பை 2028. இந்த இயரில் பீக் ஆகி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், அந்த யூஸை கம்மி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மேக்ஸிமம் யூசேஜ் வந்து 2028 அவங்க பீக் பண்ணிடணும், ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி பேஸ் லைன் எதுலேருந்து அவங்க கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2024-26 கம்மி பண்ணால் போதும். எவ்வளோ வரைக்கும் கம்மி பண்ணணும்? 85% பை 2047 கம்மி பண்ணணும். இந்த நம்பர்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நம்பர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? How do cows and sheep contribute to the climate change? How do cows and sheep contribute to the climate change? இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை இருக்குது, ruminant species.
ruminant species which releases methane through their burps during the process of digesting the organic matter they eat. ஓகேங்களா, அந்த ஸ்பீசிஸுக்கு பேர் ruminant ஸ்பீசிஸ்ன்னு பேர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் potential question. ஓகேங்களா, ruminant species. See, they have fermentation within their stomach. ஓகேங்களா, 4 சேம்பர் இருக்கும். இந்த ruminant ஸ்பீசிஸுக்கு 4 சேம்பர் இருக்கும். அதில் ஒரு சேம்பர் வந்து rument அப்படின்னு ஒரு சேம்பர் இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபுட்டு வந்து ஃபர்மெண்ட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அது எடுத்துகிட்டு வந்து வாய்க்கு எடுத்துகிட்டு வந்து அசைப்போடும். நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் இதை. ஓகேங்களா, அப்போ அந்த ஃபர்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுல அதனால் என்ன ஆகுதுன்னா, வாய்க்கு எடுத்துகிட்டு வரும்போது பர்ப் வரும். பர்ப்னா ஏப்பம். அந்த ஏப்பம் விடுறதன் மூலமாக மீத்தேன் கேஸை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ this has been contributing to 27% of all methane emission. You have to connect it with the global methane pledge. Global methane pledge, which India is not a member of. India is not a member of global methane pledge. Okay. And what is the issue with methane? It is a greenhouse gas and it also helps in the formation of tropospheric ozone. Methane பொறுத்த வரைக்கும். Okay. And then how it can be mitigated? எப்படி வந்து mitigate பண்ணலாம் அப்படின்னா, rudiments ஃபுட்டில் if you can add seaweeds, seaweed-ஐ வந்து ஆட் பண்ணும்போது the methane emission வந்து 80% குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து climate smart cow through engineering, genetic engineering. ஆல்ரெடி ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்களாம், climate smart sheep. ஓகேங்களா, and then there are imposition of taxes. These and all mainly your mains points. ஃபிலிம்ஸுக்கு இது கேட்க மாட்டாங்க, பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகே, பட் இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஏரியாவை மட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, next one is how termites behavior is linked with warming of the world. இதுவும் ஒரு கியூரியஸான கேஸ் தான். termites வந்து எப்படி பிஹேவியர் எப்படி வந்து வார்மிங் ஆஃப் த வேர்ல்டுக்கு லிங்க் ஆகுது அப்படின்ட்டு. termites வந்து எப்போ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the climate is hot and humid. Their potential is increased many times. Their eating potential. அப்போ termites வந்து எதை சாப்பிடும்? வுட்டை சாப்பிடுது. ஓகேங்களா, வுட்டை சாப்பிடும்போது அந்த வுட்டில் இருக்கிற கார்பனை they are releasing. climate change னா என்னது? What is meant by climate change? Increase of the earth's temperature. So earth temperature increase ஆகும்போது more and more they are activate ஆகி more and more their appetite is increasing and they are eating the woods and more they are again releasing the carbons. ஓகேங்களா, very very important. இதுதான் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, and these termites are called as ectothermic. Ectothermic na body temperature is regulated by the external sources such as sunlight. Body temperatures which are regulated by the external temperature such as sunlight. Ectotherms இதையும் கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபிலிம்ஸ்ல. And Africa
and Asia is home for fungus growing termites. The termites act as a farmer's growing white rot fungi. Very very important. Ant வச்சு கேட்கும்போது termites வச்சு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் போன வருஷம் 2023ல வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். 2023லே கேட்டாலும் கேட்கலாம். ஆனால் வல்பாச்சா மெத்தட் மாதிரி அவன் 2 வருஷம் கழிச்சு கரண்ட் அஃபேர்ஸையும் கேட்கலாம். ஓகேங்களா? பொட்டென்ஷியலுங்கிறதால இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெல்ப் ஃபாரஸ்ட். கெல்ப் ஃபாரஸ்ட், கெல்ப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டேர்ம்ஸ் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். வாட் இஸ் மென் பை கெல்ப் அப்படின்ட்டு. இட் இஸ் அன் அண்டர் வாட்டர் எக்கோசிஸ்டம் formed in shallow waters. Okay, shallow waters, they are nothing but algae, large number of algae. அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா kelp அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? they look like plant but they are algae. they attaches with the sea floor and eventually grows to the surface, water surface, like corals மாதிரியே தான் இதுவுமே. they stick with the sea floor and eventually go towards surface. ஓகேங்களா? இதுதான் கெல்ப். எப்படி இருக்கு பாருங்க. These are all kelps. So what their importance? They are habitats. Their habitats for the significance என்ன? They are underground water habitats. ஓகேங்களா? என்னன்னு தெரியலையா? ஒரு மாதிரி கசாமுசான்னு இருந்துச்சா? சரி, ஓகே. They thrive on cold and nutrient rich water. Very very important. Corals நான் சொன்னேன், ஆனால் கோரல் மாதிரியே நினச்சிடாதீங்க. They thrive on cold and nutrient rich water. அப்போ மேக்ஸிமம் they are in temperate zones. டெம்பரேட்டில் தான் கெல்ப் இருக்கும். எப்படி டிராபிக்கலில் கோரல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி டெம்பரேட்டில் கெல்ப் இருக்கும். டிராபிக்கல்லையும் கெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, when there is temperature inversion areas, அங்கே வந்து டிராபிக்கல்லையும் கெல்ப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்பப்போ கோல்டு வாட்டர் நியூட்ரியன்ட் ரிச் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வரும். டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இல்லை, அது பேர் என்னது? அப்வெல்லிங். ஓகேங்களா? டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ட்டு அப்வெல்லிங். whenever there is upwelling, the areas have, tropical areas have kelp forest. ஓகேங்களா? India's plan to develop green hydrogen. Green hydrogen, next important thing. ஓகேங்களா? green hydrogen பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it wants the mission, green hydrogen mission, national green hydrogen mission. Its aim is to incentivize the commercial production of the green hydrogen and make India net exporter of the fuel. நம்மளுக்கு ஃபியூவலை தாண்டி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட எய்ம் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தேர் டார்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் இஸ் டு டெவலப்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அட்லீஸ்ட் 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம். 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பர் ஆனம். இதெல்லாம் முக்கியம்தான். ஓகேங்களா? அண்ட் ஆடிங் ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி ஆஃப் 125 gigawatts to the country. renewable energy மூலமா வர எலக்ட்ராலிசிஸ் தான் it is called as green hydrogen. ஓகேங்களா? வாட்டரை வந்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, and India's first green hydrogen production plant is built by Oil India Limited at Jorhat, Assam. Oil India Limited, Jorhat, Assam. And its mechanism also India's first anion exchange mechanism. அதுவும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எலக்ட்ராலிசிஸ். அதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டீகார்பனைஸ் த இண்டஸ்ட்ரியல் மொபிலிட்டி அண்ட் எனர்ஜி செக்டார். இண்டஸ்ட்ரியல் மொபிலிட்டி அண்ட் எனர்ஜி செக்டார். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னது, எதுக்கெல்லாம் எந்தெந்த ஹைட்ரஜன், க்ரீன் ஹைட்ரஜனுக்கு
சாரி எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் வந்து க்ரீன் ஹைட்ரஜன் தேவைப்படும்? ஸ்டீல். 99th கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? நம்ம K2 சீரீஸில் பார்த்தோமே, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறமா அது இண்டஸ்ட்ரியல் availability, decarbonization of the industries, mobility, power sector. Okay, reducing the dependence on imported fuels and feedstock, and then indigenization of the manufacturing capacities, creating employment. These are all எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலுமே creating employment வந்துடும், indigenization வந்துடும், மெயின்ஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். Okay, new technologies such as efficient fuel cells. This efficient fuel cells will will convert chemical energy to the electrical energy, and there are two umbrella submissions for this national green energy. என்னென்ன சைட் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது, சைட் டு ஃபண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் ரீஜன்ஸை வந்து கேப்பபிள் ஆஃப் சப்போர்ட்டிங் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்பிங் க்ரீன் ஹைட்ரஜன் அப்ஸாக மாற்றுறது. க்ரீன் ஹைட்ரஜன் அப்பாக மாற்றுறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம். செகண்ட் வந்து டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இது சப்மிஷன் ஆஃப் த நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். நெக்ஸ்ட் போகலாமா? கேன் வி கோ நெக்ஸ்ட்? இப்போ வந்து ஸ்பீசிஸ் இன் நியூஸ். ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் வந்து பிளாக் பக் இருக்குது ஸ்பீசிஸ். இட் இஸ் அன் இண்டியன் ஆன்டிலோப். ஓகேங்களா? ஆன்டிலோப் மேல் ஒன்லி ஹேஸ் த ஸ்க்ரூ ஷேப்டு ஹார்ன்ஸ். மேலுக்கு மட்டும்தான் இருக்கும் அது, ஃபீமேலுக்கு இது மாதிரி இருக்காது. பிளாக் பக். It is a diurnal. It is not nocturnal. Black buck is diurnal. And then this is the world's fastest animal next to cheetah. Cheetah oda fastest ஆ cheetah-க்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? Okay. And it is endemic to India, Nepal and Pakistan. It is endemic to India, Nepal and Pakistan. And it inhabits in grassy plains. ஓகேங்களா? மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் சப்பார் சான்ச்சுரியில் தான் இருக்கும். தால் சப்பார் சான்ச்சுரி இஸ் இன் ராஜஸ்தான், which is in ராஜஸ்தான். அங்கே அக்காஷியா, அப்புறமா வந்து ப்ரோபோசிஸ், இந்த மாதிரியான ட்ரீஸும் இருக்குது. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே தான் தால் சப்பார் இருக்குது, ராஜஸ்தானில் இங்கே தான் தால் சப்பார் இருக்குது. வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா டெசர்ட் நேஷ்னல் பார்க்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ராஜஸ்தானில் ஆல்ரெடி ஒரு வாட்டி கேட்டிருக்கான், டெசர்ட் நேஷ்னல் பார்க். தென் கியோலடியோ, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜஸ்தான். சரிஷ்கா, இந்த 4 நேஷ்னல் பார்க் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ராஜஸ்தானில். ப்ரீவியஸ் இயரில் கேட்டது இதெல்லாம், அதனால சொல்கிறேன். ஓகே, and there is a special type of grass which is growing in this Tal Chapar, which is called as motia or pearl. இதையும் கேள்வியாக கேட்கலாம். ஓகே, and Bishnois in Rajasthan are called as protectors of black buck. protectors of black buck. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எக்கோ கன்சர்வேஷனை வந்து ஒரு மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தவங்க இந்த பிஷ்னாய் மக்கள் தான். ஓகேங்களா? இவங்க ஃபஸ்ட்டு இந்த அமிர்தா தேவி அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஷீ இஸ் த பியோனியர் ஆஃப் கன்சர்வேஷனல் ப்ரொடெக்ஷன் மூமெண்ட். ஒரு மன்னர் இருந்தார் அந்த டைமில் 1730s. இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு, இந்த மரம் வந்து கெஜ்ரி ட்ரீ அப்படின்னு அர்த்தம்.
இந்த கேஜ்ரி ட்ரீ எல்லாம் வெட்டிட்டு அவங்க ஒரு அரண்மனை கட்டணும்னு நினச்சாரு. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பொண்ணுங்க எல்லாரும் 3 பேராக சேர்ந்து அங்கே போயிட்டு அந்த ட்ரீயை வந்து ஹக் பண்ணாங்க. அந்த ட்ரீயோடு சேர்த்து இவங்க தலையையும் வெட்டிட்டாங்க. அது வேறு விஷயம். ஓகேங்களா. ஆனால் திஸ் இன்ஸ்பயர்டு மெனி பீப்புள். அதுதான் வந்து என்ன ஆச்சுன்னா உத்தரகாண்டில் அது என்னது அது அப்பிகோ வந்து கர்நாடகாவில் சிப்கோ மூமெண்ட் ஆச்சு. உத்தரகாண்டில் சிப்கோ மூமெண்ட் ஆச்சு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இதெல்லாம் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள்ஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா. சிப்கோ மூமெண்ட்ஸ், கர்நாடகாவில் அப்பிகோ மூமெண்ட், அப்புறம் நர்மதா பச்சோ ஆந்தோலன். இதுக்கெல்லாம் முன்னோடி அமிர்தா தேவி. ஷி வாஸ் அ பிஷ்னாய் கம்யூனிட்டி மெம்பர். இந்த கிரிஜ்ரி ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் த ஸ்டேட் ட்ரீ ஆஃப் ராஜஸ்தான். ஸ்டேட் ட்ரீ ஆஃப் ராஜஸ்தான். அண்ட் இட்ஸ் ஃப்ரூட் இஸ் யூஸ்ட் டு மேக் அ பாப்புலர் டிஷ் கால்டு சங்க்ரி. சங்க்ரின்னு ஒரு டிஷ் மேக் பண்ணலாம் அந்த ஃப்ரூட்டை வச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஜான்வரி ஒரே பட்டர்ஃப்ளை வாரமாக இருந்துச்சு. ஒரு 3-4 பட்டர்ஃப்ளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நோபல்ஸ் ஹெலன் ஒரு பட்டர்ஃப்ளை. இட் இஸ் ரேர்லி எக்ஸ்ட்ரீம்லி ரேர் பட்டர்ஃப்ளை விச் இஸ் சைட்டட் இன் நமதப்பா நேஷனல் பார்க், அருணாச்சல் பிரதேஷ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமதப்பா நேஷனல் பார்க் இன் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் ஐ ஹவ் கிவன் யூ த ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்ஸ் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா. ஸ்டேட் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கேன். அருணாச்சல் பிரதேஷுக்கு கைசர் ஹை இந்து. கைசர் ஹை இந்துன்னு யாருக்கு பட்டம் கொடுத்தாங்க? குயின் விக்டோரியா யாருக்கு கொடுத்தாங்க? யார் திருப்பி அதை கொடுத்தது? காந்தி திருப்பி கொடுத்தாரு கைசர் ஹை இந்து அப்படிங்கிற பட்டத்தை. ஓகேங்களா. டக்குன்னு அப்படி போயிடணும். இதை பார்க்கும்போது டக்குன்னு நாங்கள் போயிட்டு திருப்பி வந்துடணும். ஓ அப்படியா அப்படின்ட்டு. ஒயிட் டர்ஃப்டு ராயல் பட்டர்ஃப்ளை, அதுவும் நியூஸில் இருந்துச்சு. திஸ் இஸ் சீன் as a indicator species. ஓகேங்களா. கலியாடு அப்படிங்கிற அந்த கேரளா ரீஜனில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் லெபிடோப்டரிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. என்ன அப்படின்னா a person who studies collect butterflies and moths. அதுக்கு பேரே இருக்குது. யாரெல்லாம் பட்டர்ஃப்ளை பற்றி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. நீங்களாவது 6 சப்ஜெக்டை படிக்கிறீங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. அவங்க வெறும் பட்டர்ஃப்ளை மட்டும் படிக்கிறாங்க பாவம். ஓகே. and there is a bird called Indian skimmer. ஸ்கிம்னா என்னது? ஜஸ்ட் ஸ்கிம் த டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்னது? ஸ்கிம் த டாபிக்னு வாங்க. இப்போ ஒரு புக் இருக்குது, சும்மா ஸ்கிம் பண்ணு அப்படின்னு வாங்கினா அப்படின்னா என்னது? மேலோட்டமா அப்படிங்கிறது. அப்போ மேலோட்டமாக பறக்குது. இந்தியன் ஸ்கிம்மர். ரிவருக்கு மேலே லேக்குக்கு மேலே மேலோட்டமாக அப்படியே பறந்துக்கிட்டே போய் ஃபிஷ் ஏதாவது இருந்தால் தூக்கும். அதனால தான் இதுக்கு ஸ்கிம்மர்னு பேர். ஓகேங்களா. இப்போ ஸ்கிம்மர்னு முடியறது வந்து பேர்டுன்னு அர்த்தம். அப்படின்னா ஏன் இது அப்படின்னா வந்து நிறைய விஷயத்தை கொடுத்து இது எந்த இதுன்னு கேட்பாங்க. ஆம்ஃபிபியனா, பேர்டா, ரெப்டைலான்ட்டு நிறைய பேர்ட்ஸோட பேரை கொடுத்து அந்த மாதிரி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க 2018. ஓகேங்களா. அதுக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இட் இஸ் ஃபவுண்ட் இன் கோதாவரி எஸ்சுரி இன் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. அண்ட் இட் இஸ் IUCN ஸ்டேட்டஸ் இஸ் என்டேஞ்சர்டு. இந்தியன் ஸ்கிம்மர். ஆனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, இட் இஸ் கன்ஃபைன்ட் இன் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். ஓகே. அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் கொரிங்கா நேஷனல் பார்க். கொரிங்கா நேஷனல் பார்க் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ். கொரிங்கா நேஷனல் பார்க். எப்போ இதை சைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ். இது எப்பயுமே ஆனுவலாக நடக்குங்க. இந்த வாட்டியும் நடந்து இருக்கும். ஓகேங்களா. 2023 எப்போ சைட் பண்ணாங்க. who conducts this census is, it is Wetland International who conducts the census.
இந்த கொரிங்கா நேஷ்னல் பார்க்லேயும் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து ப்ரீடிங் கிரவுண்டாக யூஸ் பண்ணுது. ஹையஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணோம்னா கஹிர்மாதா நேஷ்னல் பார்க்ஸ் இன் பித்ரகனிகா. கஹிர்மாதாவில் தான் ஹையஸ்ட்டு கிரவுண்ட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் வந்து நெஸ்டிங் சைட். அரிபடா அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ் நெஸ்டிங் மூமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மகாபலி ஃப்ராக். இது ஒரு ஃப்ராகு, ஓகேங்களா. மகாபலி ஃப்ராக். மகாபலி ஃப்ராக் இஸ் வெயிட்டிங் டு பி எலிவேட்டட் as a ஸ்டேட் ஃப்ராக் ஆஃப் கேரளா. மகாபலி எங்கே இருந்தார்? ஓணம் ஃபெஸ்டிவல் ஏன் நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இந்த ஃப்ராக் பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த மன்னர் மகாபலின்னு ஒரு மன்னர் இருந்தார், ஓகேங்களா. அவரை வந்து அடக்கிறதுக்காக விஷ்ணு என்ன பண்ணார்? அவர் வந்து ரொம்ப திமிராக இருந்தாராம். விஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு? வாமன அவதாரம், அதாவது வந்து குள்ள மனிதன் அவதாரம் எடுத்து வருவார். எடுத்து வந்துட்டு இவர்கிட்ட வந்து எது கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படி ஒரு பெருமை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுவே இவங்களுக்குலாம் தப்பாக தெரிஞ்சது. சரி, இருந்துட்டு போகுது. அப்படி எது கேட்டாலும் கொடுப்பாராம். அப்படி என்ன கொடுப்பாரு? அப்போ விஷ்ணு என்ன கேட்டாருன்னா, எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்பார். ஓகேங்களா. அப்போ 3 அடி நிலம் தானே எடுத்துக்கன்ட்டு சொல்லும்போது பெருசாக விஸ்வரூப தரிசனம் போட்டு மண்ணை பூமியை ஒரு இதில் அளப்பாராம். அப்புறமா வந்து வானத்தை ஒரு காலில் அளப்பாராம். அப்புறம் வேறு 3வது அடி எங்கே அளக்கிறதுன்னு கேட்கும்போது என் தலையில் அப்படின்னு வரான். ஓகேங்களா. அப்போ தலையில் அமுக்கி கீழே அமுக்கிடுவார். கீழே போயிட்டு நரகத்தில் ஒரு ராஜாவாக இருக்க மாதிரி ஒரு கதை வரும். ஓகேங்களா. மகாபலி இவர் தான். இவரை வந்து கொண்டாடுற விதமாக தான் ஓணம் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலே வரும். ஓகேங்களா. இந்த மகாபலியோடைய பேர் நினைவாக வந்து இந்த ஃப்ராகுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ராகோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக மூஞ்சி வந்து கூர்மையாக இருக்கும், லிம்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால அதால் ஜம்ப் பண்ண முடியாது. இட் கான்ட் ஏபிள் டு ஜம்ப். மஸ்குலார் 4 லிம்ஸ் இருக்கும் அண்டு ஷார்ட் ஹின் லிம்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் நாட் அலவுட் டு லீப். ஜம்ப் பண்ண முடியாது. ஓகே. So it is also near threatened and endemic to Western Ghats, named under the mythical king Mahabali. Okay. So January environment current affairs has been done. Okay. Next weekல நம்ம இன்னும் நிறைய மந்த்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒரு மந்தோட நம்ம நிறுத்திட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு 2-3 months we will try to cover, okay, from environment. Thank you.